ஹலோ ஃபார்மர்ஸ் நேமொழியில் எதை பற்றி போகிறோம்னா அம்ருத் ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு அக்ரோமியல் பிராண்டை இருந்த ஒரு மல்டிபிள் மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பல்வேறு விதமான நுண்ணுசத்துக்களை உள்ளடக்கிய ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது மெயின் இன்க்ரீடியண்ட்டாக, அதாவது முக்கியமான மூலக்கூறாக ஜிங்க் வந்து 3%, அயன் வந்து 2%, மெக்னீஸ் வந்து 1%, போரான் 0.5% இருக்குது. ஸோ இந்த 4 நுண்ணுச்சத்துக்களுமே இதில் வந்து முக்கியமான மூலக்கூறாக இருக்குது. அதாவது இவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்ட அளவில் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், அதாவது இதில் குறிப்பிடப்படாத இவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிற அளவில் இல்லாமல் ரொம்பவே குறைந்த அளவில், அதாவது ppm அப்படிங்கிற அளவில் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய மைக்ரோநியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காப்பர் இருக்குது, அண்ட் மெக்னீசியம் இருக்குது, மாலிப்டினம், கால்சியம், குளோரின், சல்ஃபர். இந்த மீதமுள்ள இந்த நுண்ணுச்சத்துக்கள் எல்லாமே இவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடல. ஸோ இந்த நுண்ணுச்சத்துக்கள் எல்லாமே பயிர்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு குறிப்பிட்டிருந்த 4 நுண்ணுச்சத்துக்களை விட ரொம்ப குறைந்த அளவில் தேவைப்படக்கூடிய சத்துக்கள் தான். ஸோ அதனால் இது வந்து எவ்வளோ அளவு இருக்குதுன்னு குறிப்பிடல. ஸோ இது வந்து ஆனால் பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வந்து பூர்த்தி செய்யும். நெக்ஸ்ட் இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தும் மூலமா பயிர்களில் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு இலைகளோட பச்சைத்தன்மை வந்து அதிகரிக்கும். எதன் மூலயமா அப்படின்னா ஒளிச்சேர்க்கை, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகரிக்கிற மூலயமா. ஸோ இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் சரியாக இல்லாமல், அதாவது ஒளிச்சேர்க்கை வந்து பயிருக்கு போதுமான அளவு நடக்காமல் இலைகள் வந்து பச்சை நிறம் வந்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் இலையோட பச்சைத்தன்மை குறைவாக இருக்கக்கூடிய பயிர்கள் அப்படின்னு வந்து நம்ம எதை மாதிரியான பயிர்களுக்கு குறிப்பிட்றோம் அப்படின்னா, எந்த ஒரு பூஞ்சான நோய் தாக்குதலோ இல்லைனா அதீத அழுத்தத்துக்கு உட்படாத பயிராகவோ போதுமான ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது சாயிலில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் சரி வர கொடுத்துருந்தோம், போதுமான தண்ணீர் வந்து சரியான நேரத்தில் கொடுத்துருந்தோம், இலைகள் வந்து மஞ்சாகியோ இல்லைனா போதுமான பச்சைத்தன்மை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம வந்து குறிப்பிட்றது. அதாவது ஒரு ஆரோக்கியமான பயிர், ஆனால் அதே நேரத்தில் போதுமான பச்சைத்தன்மை காணப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயிரில் வந்து நுண்ணுச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெரும்பாலான காய்கறி பயிர்களையோ இல்லைனா பழவகை பயிர்களையோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தான் பூத்து பிஞ்சு பிடிச்சிருந்துருக்கும். ஆனால் காயில் வந்து விளையக்கூடிய டைம் வரும்போது காயில் வந்து ஒரு முழுவதுமான சீரான வளர்ச்சியை எட்டாமல் ஒரு அரை வெளிச்சல்லையே விளைந்தது போல காணப்படும். ஸோ இது வந்து மற்ற எந்த ஒரு ஹீட் ஸ்ட்ரெஸ்க்கு உட்பட்டோ இல்லைனா போதிய நீர் இல்லாமலோ பழுக்காத பட்சத்தில் அந்த பயிருக்கு நுண்ணுச்சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி இருக்கும் பட்சத்தில் தான் காய்கள் வந்து போதுமான வளர்ச்சியை எட்டாமல் சிறிய காய்கள்லேயே பழுக்கும். அப்படி இல்லைனா சிறிய காய்கள்லேயே பழுக்க முடியாமல் உதிர்ந்துடும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நடக்கும்போது தான் நம்ம வந்து நுண்ணுச்சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத வந்து உறுதி செஞ்சுக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் இன்னொன்று பூவை பயிர்கள்னு பார்க்கும்போது, இப்போ மல்லிகை, முல்லை இல்லைனா பிச்சி இந்த மாதிரியான பயிர்கள் எல்லாமே மொட்டுகள் வந்து சிறியதாக காணப்படும் பட்சத்துலையோ இல்லைனா காம்புகள் வந்து சிறியதாக காணப்படும் பட்சத்துலையோ போதிய நீர் இருந்தும் போதுமான ஃபெர்டிலைசர்ஸ் மண்ணில் அப்ளை பண்ணியும் சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு அழுத்தத்துக்கும் பயிர் வந்து உட்பட்டு இல்லாத பட்சத்தில், எந்த ஒரு பூஞ்சான நோய் தாக்குதலோ இல்லைனா பேன் தாக்குதலோ ஏற்படாத பட்சத்தில், இந்த மாதிரி மொட்டுகள் சிறியதாக இருக்கும் பட்சத்தில் இந்த பயிர்களுக்கு வந்து நுண்ணுச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லா அறிகுறிகளுமே நுண்ணுச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு இந்த அம்ருத் பிராண்டை சேர்ந்த மைக்ரோஸ்பீட் அப்படிங்கிற மல்டிபிள் மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசரை பயன்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம மல்டிபிள் மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் தான் குறிப்பிட்டிருந்திருப்போம். இந்த ப்ராடக்டோட பேர் வந்து குறிப்பிடப்பட மறந்துட்டோம். ஸோ இந்த ப்ராடக்டோட பேர் வந்து மைக்ரோஸ்பீட், அதாவது இது வந்து மல்டிபிள் மைக்ரோநியூட்ரியன்ஸை உள்ளடக்கிய ஒரு லிக்விட் மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் தான். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml 2 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் ஃபாலியர் ஸ்ப்ரேவாக பயன்படுத்தலாம். அண்ட் இதுவே சால் ரின்சிங்காக பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டரு தண்ணியில் வந்து நீங்கள் இதை டைல்யூட் பண்ணி சால் ரின்சிங் பண்ணுறதுக்கு 200 லிட்டர் தண்ணிக்கு 1/2 லிட்டர்லேருந்து 600 ml வரை இந்த மைக்ரோஸ்பீட் மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசரை கலந்து நீங்கள் சால் ரின்சிங் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஸ்ப்ரேயிங் இன்டர்வல்னு பார்க்கும்போது நம்ம குறிப்பிடக்கூடிய மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய பயிர்களுக்கு, அதாவது சாதாரணமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நீங்கள் ப்ரிவென்டிவாக பயன்படுத்தாத பட்சத்தில் இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நீங்கள் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். இது வரை அப்படின்னா இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி சரியாகிற வரை. அண்ட் இதுவே ரொட்டீனாக தொடர்ச்சியாக எந்த ஒரு பயிருக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 15லேருந்து 20 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக ஸ்ப்ரே பண்ணலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நெக்ஸ்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த மைக்ரோஸ்பீட் மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சான குழிகள் கூடயோ இல்லைனா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் கூடயோ இல்லைனா பயோஸ்டிமுலன்ட் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் அதே நேரத்தில் பூஞ்சான குழின்னு பார்க்கும்போது சல்ஃபர் சார்ந்திருக்கக்கூடிய பூஞ்சான குழிகள் கூடயோ இல்லைனா கார்பன் டை ஆக்சைடு, மான்காசி போன்ற மூலக்கூறுகளை கொண்ட பூஞ்சான குழிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. எதனால் அப்படின்னா ஃபைட்டோடாக்சிசிட்டி ஏற்பட்டு இலைகள் கருகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான பூஞ்சானங்கள் கூட மட்டும் சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் இதோட அப்ராக்சிமேட்டான பிரைஸ்னு பார்க்கும்போது 1/4 லிட்டரோட விலை வந்து 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்குள்ள விலையிலையும், 1/2 லிட்டரோட விலை வந்து 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்குள்ள விலையிலையும்,
1 லிட்டர் வந்து ரூ. 1000லேருந்து ரூ. 1100 விலையிலையும் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவோட இந்த ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து டேக் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது ப்ராடக்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த மைக்ரோஸ்பீட் மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம எல்லா வகையான காய்கறி வகை பயிர்கள், பூ வகை பயிர்கள், பழ வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், தானிய வகை பயிர்கள்னு எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக மைக்ரோநியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சியை சரி செய்கிறதுக்காகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் பற்றியா தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா அந்த மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசரோட பேரையோ இல்லைனா டெக்னிக்கையோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.